இந்த சர்ச்சுக்கு நான் எப்போ வந்தானோ நான் இங்கே வந்து பயப்படாமல் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைக்கும் போது கண்ணீர் தான் நிறைய வருது. ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு உண்மையில சொல்ல போனால் நிறைய இருக்குங்க. அது இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இங்கே வரும்போது வேலை இல்லாமல் வந்தேன். எந்த அளவுக்கு உயரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிச்சேன், நல்லா இருந்தேன். என் பர்செல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் வந்து இந்த ஜிபேலாம் கிடையாது, ஜிபே பேடிஎம்லாம் அப்போல்லாம் கிடையாது. இந்த பர்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து இப்போலாம் நிறைய ஏடிஎம் கார்டில் பேங்க்லலாம் நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறீங்க. எப்பவுமே என் பர்ஸில் 10,000 5,000 சாதாரணமாக வச்சுருப்பேன். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தடையாக நானாக இருந்தேன். அந்த காரணத்துக்கு நானாக இருந்தேன். அதனால் மறுபடியும் நான் இங்கே வந்தோடனே ஆண்டவர் வந்து நான் மறுபடியும் கைவிடல. இங்கே வரும்போது நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் வேலை தராது, நீங்கள் மறுபடியும் நீங்கள் உயர்வீங்க, தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார். அவர் சொல்லி மறுவாரத்துலேயும் எனக்கு வேலை கிடச்சிது. வெறும் 15,000 சம்பளம் தான். அந்த 15,000 சம்பளத்தை வச்சு நான் கடனை தான் கட்ட முடியும், நாங்கள் சாப்பிட முடியாது. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கி நான் ஆண்டவருக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டிகிட்ட நான் கொடுத்தேன். ஆனால் அதை ஜெபம் பண்ணி திரும்ப கையில் கொடுத்துட்டாங்க. அவர் ஆய்வில் உணர்ந்தார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எந்த பாஸ்டரும் இந்தமாரி காணிக்க கொடுக்குறோன்னா அதை வாங்கி சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. அதை அப்படியே கொடுத்துட்டாரு. ஒரு தகப்பனுடைய நான் அந்த அன்பை உணர்ந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு மீறியும் நான் வேலை செஞ்சேன். தேவன் என்னை ப்ளெஸ் பண்ணார். நான் எப்பவுமே வந்து ஆண்டவருக்கு விதைக்கிறதுல வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அது எப்படியாவது நான் கொடுத்துருவேன். ஏன்னா தேவன் எனக்கு நான் ஒரு முறை கொடுத்தேன்னா எனக்கு அதை 10 மடங்கு மேலே தருவார். சிலர்லாம் சொல்லவே முடியாது, நான் நினச்சே பார்க்க முடியாது, அந்தமாரி தருவார். ஃபஸ்ட்டு நான் வந்து கம்மியாக தான் விதைச்சேன். மாதம் விதைச்சேன். ஏன்னா பாஸ்டர் கூட ஆரம்பத்தில் சொன்னார், நீ எப்படி விதைக்கிறியோ அப்படி தான் நீ இருப்பேன்னு சொன்னார். வெறும் நம்மளுடைய பணத்தினால மட்டும் இல்லை, தேவன்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ப்ரேயர் பண்ணுறது, நேரத்தை கொடுக்குறது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு வந்து சிறுக விதைச்சவன் சிறுக இருப்பான், பெருக விதைச்சவன் பெருக இருப்பான். ஆண்டவருக்கு ஒரு வாரமும் நான் விதைப்பேன். ஒரு வாரமும் விதைப்பேன். மாதம் விதைக்க ஆரம்பித்தேன். ஒரு வாரமும் விதைக்க ஆரம்பித்தேன். அதாவது என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி தான் நான் விதைப்பேன். எப்பவுமே வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்குறான்னா அந்த 10,000 ரூபாயில் ஒரு பங்கு அப்படின்றதெல்லாம் நான் விதைக்க மாட்டேன். தேவனுக்கு தெரியும். ஆனால் இப்படி கொடுத்து நான் ஊழியம் பண்ணுறதுனால ஒரு நாளும் என் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கோ கஞ்சிக்கோ குறைஞ்சே போனதில்லை. ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அந்த கொரோனா பீரியட்லாம் பார்க்க போனால் பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்காதுங்க எங்கள் வீட்டில். அப்போது இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. மேலே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம், சொல்லுவாங்க, போங்கப்பா பப்ளிக் டாய்லெட் திறந்து விட்டுருக்கேன். சொந்தக்காரங்க மேலே போங்க பப்ளிக் டாய்லெட் உங்களுக்கு திறந்து விட்டுருக்கேன். அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்காது. ஆனால் இங்கே வரும்போது தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கேன். ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்கிற மாதிரிங்க. ஒரு வாரம் வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அன்றைக்கி வந்து சரியாகவே வருமானம் வரல. அப்போ என் கூட விஜயகுமார் இருந்தார். அன்றைக்கி கூட அவரை சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி சரியாக வருமானம் வரலாம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் அனுப்பிச்சிட்டேன். நானோட்ட ஜெபம், ஆண்டவரே நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், நாளைக்கு நான் உங்களுக்காக விதைக்கணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு எப்படியே தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். கரெக்டாக நைட்டு ஒரு 9:30 மணிக்கு அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர் ஃபாரின்லேருந்து அவருடைய வீடு இங்கே இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு இதுலேயும் அவருக்கு வீடு இருக்குது. இங்கே அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது. அவர் கூட வேலை செய்கிற ஒரு வீட்டுக்கு போய் நான் வேலை செஞ்சுருக்கேன். அவர் இங்கே வரும்போது அந்த வீட்டில் கரண்ட் இல்லாமல் யாரையோ வச்சு பார்த்தாங்க. அவனால் இது எப்படி சரி பண்ணணுன்னு தெரில. 9:30 மணிக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே கொஞ்சம் போங்க, இல்லை நான் இன்னத்துக்கு போக முடியாது, நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்கிட்ட சொன்னாங்க, அப்பா
வெறும் உடம்புக்கு வியாதி வந்தால் எப்படி ஒரு மருத்துவர் தேவையோ அது போல் கரண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்தால் நீ அது எலக்ட்ரிக்கல் டாக்டர்ப்பா. நாங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. விஜயகுமார் அண்ணன் கூட நான் சொல்லுவேன், நான் ஒரு டாக்டர்னா, அதாவது டாக்டர்னா எலக்ட்ரிக்கல் டாக்டர்னா சொல்லுவேன். அவர் சிரிப்பார் சொல்லும் போதுலாம். ஆனால் அது உள்ளத்துலேருந்து அவர் சொன்னார், எனக்கு தெரியும். 9:30 மணிக்கு கூப்பிட்டாங்க, போனால் அங்கே கரண்ட்டே இல்லை. நான் போகும்போது யாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, கரண்ட் வர மாதிரி இருக்குது, ஆனால் கரண்ட் வர மாட்டேங்குது, எரியுது, ஆஃப் ஆகிடுது. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக பெரிய பெரிய கேபிள் ஃபயர் ஆகி போயிருந்தது. எனக்கு அதில் கையை வைக்கிறதுக்கே நைட்டில் பயமாக இருந்தது. போயிட்டு வேலை செஞ்சவொடனே அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணார், கையில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாரு. இது இல்லாமல் என்னை வேலைக்கு அனுப்பிச்சார் பாருங்க, அவர் என் அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் போட்டாருங்க. அதாவது ஒரு மணி நேரம் கூட வேலை இல்லை, அது 1 மணி நேரம் கூட வேலை இல்லை. 6000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் அன்றைக்கி நைட்டு. 6000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன். கடவுளுக்கு சாட்சியை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினேன், மறுநாள் தான் ஸ்நாக்ஸ் வாங்கினேன். சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவருக்கு அதிச்சேன். இது மட்டும் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரத்தில் பாஸ்டர் ஜோம் பண்ணார். பிரதர், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணி நினச்சிங்கன்னா மாதம் 60,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் கூட சம்பாதிப்பீங்கன்னாரு. எப்போரா என் வேலையில் இன்றைக்கி மாக்கு நான் உழைச்சி வேர்வு செஞ்சு நான் வேலை செஞ்சாலும் அவ்வளோ சம்பளம் என்கிட்ட வராது. இல்லை பிரதர், நீங்கள் விரும்பினா கிடைக்கும்னாரு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ப மாட்டீங்க, 40,000 ரூபாங்க. அதுக்கு முந்தின வாரம் 40,000 ரூபாங்க. திரும்பி பார்க்குறேன், அது எப்படி வந்ததுன்னே தெரில. போன வாரம் 35,000 ரூபாங்க. என் கூட வரவனுக்கு சம்பளம் போடுறேன், ஆனால் யாருக்காவது காசு மாற்றி கொடுக்க வேண்டியது இன்றைக்கி நீ போட்டியான்னு கேட்குறான். டேய், உனக்கு தாண்டா அந்த சம்பளம். அவனுக்கு அந்த சம்பளத்தை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேங்க, கர்த்தருடைய தேர்தலுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இதில் ஒரு நன்மை குறைப்படாது. எங்களை ஆண்டவர் நிறைவாக வச்சுருக்கிறாரு. என் சின்ன பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், இந்த பெரிய பையனுக்கு அடுத்த வாரம் ஃபீஸ் கட்ட போகிறேன். இன்னும் நிறைய எங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறதும் அதுக்கப்புறம் தான் எங்கள் காரியங்களும். உண்மையிலே ஃபஸ்ட்டு அவருக்கு தான். அவருக்கு செலுத்த வேண்டியதை உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆண்டவருக்கு கொடுங்க, விதைச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100 அறுவடை தேவனுக்கு நல்லது செய்வார். தேங்க்யூ ஃபாதர். இந்த சாட்சியை சொல்ல செய்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திக்கிறேன். ஆமென்.